அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால நம்ம ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம். அல்லாஹுடைய நாட்டத்தினால ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளும் அல்லாஹ் நமக்கு பல பயனுள்ள விஷயங்களை நம்மளை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் கேட்க வைக்கிறான் என்றால் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்கூர். இறைவனுக்கே புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் உரித்தாகட்டும். ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். போன வாரம் எதை பற்றி பேசணும் தெரியும்ல, இப்படி முழிப்பீங்க பிள்ளைகளா. எதை பற்றி பேசணும்? ஒன்று ரெண்டு நிறைய கேட்டுட்ருக்கோமோ. ஈமான். ஓ மாஷா அல்லாஹ். 50 சஹாபாக்களுடைய நற்கூலி நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஈமானை நம்ம என்ன செய்யணும்? பாதுகாத்து நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சஹாபாக்களுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். ஈமானை பாதுகாக்கிறதுக்கான சில முயற்சிகளாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? முதல்ல தொழுகை தான் நம்மளுடைய ஈமானை பாதுகாக்கும். சரியா? சரி ஹைர். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், குர்ஆனில் அல்லாஹு தஆலா நீதமான ஒரு வசனம் அப்படின்ட்டு ஒரு வசனம் சொல்கிறான். நீதமான வசனம். இறைவன் எப்பயுமே நீதியாளன் தான். அவன் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே போல் நம்ம எவ்வளவு நன்மை செய்கிறோமோ அதனளவு நன்மையை கொடுப்பான். எவ்வளோ தீமை செய்கிறோமோ அதற்கான தண்டனை நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்போ குர்ஆனில் நீதியான ஒரு வசனம் என்று சொன்னால், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா. இதுதான் குர்ஆனில் நீதமான வசனம். இப்போ உதாரணமாக குர்ஆனில் சிறப்பான வசனங்கள் நமக்கு இருக்குது. குர்ஆனிலே சிறந்த வசனம் என்று சொல்லும்போது ஆயத்தில் குர்சி சொல்லுவோம். அதே போல் குர்ஆனில் மிகச்சிறந்த குட்டி சூரா அப்படின்னு சொன்னால் இன்னா அழ்த்தைனா. அதே போல் குர்ஆனில் அல்லாஹுடைய சிஃபத்தை ஒரு சூறாவில் சொல்லி முடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத். அதே போல் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு வசனம் ஒரு சூரா என்று சொன்னால் சூரத்துல் ஃபாத்திஹா. திரும்ப திரும்ப அதுதானே நம்ம ஓதுறோம். அல்லாஹ் அதுக்கு பேர் சபுல் மசானி, 7 வசனம் கொண்ட திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஒரு சூறான்ட்டு குர்ஆன்லேயே அல்லாஹ் அதை மென்ஷன் பண்ணுறான். புரியுதா? அப்போ இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த குர்ஆனில் நமக்கு நீதியான ஒரு வசனம் என்றால் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரை யரா. என்ன அர்த்தம்? மிஸ்கால் அப்படிங்கிற அந்த அரபு வார்த்தைக்கு அணு. நீங்கள் அணு படிச்சிருப்பீங்களே, அணு அளவு நம்ம ஹைர்னா நன்மை செய்தால் அதற்கான கூலி அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான். அதே போல் ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்னா தீமை. ஹைருக்கு ஆப்போசிட் ஷர். சரியா? அது தீமை. தீமையை நம்ம அணு அளவு செஞ்சிருந்தாலும் அதற்கான தண்டனை என்ன செய்வோம்? அல்லாஹ் கொடுப்பான். சரி, எதுக்காக இதை சொல்ல வந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு நன்மையை இந்த துன்யாவில் நம்ம எதையெல்லாம் கேட்குறோமோ, எதெல்லாம் அமல் செய்யணுங்கிற நீயத்தின் அடிப்படையில் நமக்கு சொல்லப்படுதோ கேட்கப்படுதோ அது எல்லாம் நமக்கு ஒரு நன்மையாக வரும். அல்லாஹ் எவ்வளோ கிருபையாளன்னு பார்க்குறியா? நாம் இப்போ ஒரு மனசுக்குள்ள யா அல்லாஹ் இன்னாருக்கு நான் ஒரு 100 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்ட்டு நியத்து வச்சிருக்கிறோம். வச்ச உடனே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? அந்த நம்மளோடு இருக்கிறாங்களே கிராமன் காத்திபே, அவங்க என்ன பண்ணுவாங்க? நியத்து வச்சதுக்காகவே நன்மை எழுதுவாங்க நமக்கு. ஏன்னா நன்மையான விஷயத்துக்கு அவன் வந்து நீ நினைச்சு தான், அதனால நன்மை ஒரு நன்மை அப்படின்னு வச்சுக்கோ. முதல்ல நன்மைக்கான அளவு நமக்கு எல்லாருக்குமே தெரியாது. அது நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா? ஒரு நன்மைன்னு சொன்னால் அதற்கான அளவு என்ன அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரணும். அதுக்கான அளவு அல்லாஹு ஆலம், அல்லாஹ் தான் அறிந்தவன். அப்போ ஒரு நன்மைன்னு நமக்கு எழுதப்படும். அதுக்கப்புறம் அந்த 100 ரூபாயை நாம் கொடுத்துட்டோம், சதக்காவாக கொடுத்துட்டோம் அப்படின்னா அது பன்மடங்காக நமக்கு நன்மைகளாக எழுதப்படும். இது ஒன்று. இல்லை நீயத்து மட்டும் வச்சிட்டோம்மா, ஆனால் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையலை, நடுவில் ஏதாவது வஸ்வசம் வந்துடுச்சு, இல்லை காசு கூட இல்லாமல் போயிடுச்சுன்னு நினச்சிக்கோயேன். அந்த நேரத்தில் சரி இவன் வந்து நியத்து வச்சதை அவன் செய்யலை அப்படின்னு சொன்னதுனால நமக்கு அழிச்சிருவானா? கிடையாது. மலக்குமார்கள் அழிக்க மாட்டாங்க, அல்லாஹ் அழிக்க சொல்ல மாட்டான். அப்போது வெறுமனவே நன்மை செய்கிறேன் அப்படிங்கிற நியத்துக்கே அல்லாஹ் நமக்கு நன்மை கொடுக்குறா அப்படின்னா எவ்வளோ பெரிய பாக்கியம். அதுதான் மிஸ்கால் என்பது ஒரு அணு அளவு தான். அதே போல் அல்லாஹ் எவ்வளோ கிருபை. இதில் பாருங்களேன், ஒரு தீமை செய்கிறோன்னு நினைச்சா என்ன செய்யணும்? நியாயப்படி நன்மையை நினைச்சா நன்மைன்னு எழுதணும்ல. ஆனால் அல்லாஹ் எழுத மாட்டான், அந்த மலக்குமார்கள் எழுத மாட்டாங்க. எவ்வளோ கிருபையாளன் அப்படின்னு நினைச்சா எத்தனை விஷயத்துல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தீமையான விஷயத்த. சுப்ஹானல்லாஹ். ஏதோ ஒன்று ஒரு சின்ன ஒரு மனிதன் கடந்து போறாரு, நமக்கு பிடிக்காத வச்சு இவன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறோம்ல, அதுக்கு கூட சில நேரம் மனசுக்குள்ள நினைக்கிறது கூட சில நேரம் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? அந்த தீமை செய்யறதுக்கு நினைக்கும் பொழுது எழுதவே மாட்டான். அதே இது
அந்த தீமையை செய்து விட்டான். அந்த மனிதன் என்ன செஞ்சிட்டான்? நினைச்சதை செஞ்சிட்டான். செஞ்சாலும் அல்லாஹ் என்ன செய்யணும்? எழுதணுமா இல்லையா? எழுத மாட்டான். மலக்குமார்கள் எழுத மாட்டாங்க. எப்போ எழுதுவாங்க அப்படின்னா அந்த தீமையை செஞ்சு ஒரு 6 மணி நேரம் கழிச்சு தௌபா செய்யலை அப்படின்னா தான் அந்த தீமையை நமக்கு எழுதப்படும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ கிருபையாளன் அல்லாஹ். அதுக்கிடையில அந்த தீமை செஞ்ச பிறகு உணர்வு வருது, ஐயோ நம்ம பெரிய தப்பு செஞ்சுட்டோம், எல்லாம் என்னை மன்னிச்சிரு, எல்லாம் இதுக்கு மேலே நான் தௌபாங்கிற ஷர்த்தையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறணும். சும்மா வெறுமனமே செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கறது கிடையாது. அதை தௌபாங்கிற அந்த ஷர்த்தை சேர்த்துக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். சரி ஹைர். அப்போ சேர்க்கும் பொழுது தான் அல்லாஹு தஆலா அதற்கான தௌபாவை ஏற்றுக்கொண்டு அந்த தீமையை எழுத மாட்டான். இப்போ இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இதுதான் அல்லாஹுடைய நியதி. ஒரு நன்மையை செஞ்சால் அதற்கான நன்மை ஒரு அணு அளவு இருந்தாலும் கண்டிப்பாக கொடுப்பான். ஒரு தீமை செய்தாலும் கண்டிப்பாக அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. அதனால தான் முஸ்லிமான பாவிகள் நரகத்தில் நிறைய பேர் இருப்பாங்களாம். முஸ்லிமான பாவிகள் ஏன் அப்படின்னா அவங்க செய்த தீமையின் காரணமாக அந்த தீமைக்கு தகுந்தபடி வேதனையை அனுபவிச்சுட்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் கொண்டு போய் என்ன செய்வான்? விடுவான். சுப்ஹானல்லாஹ். நமக்கு ஒன்று தெரியுமா? நரகத்திலிருந்து கூட சில நேரம் அல்லாஹ் நிறைய பேர் வெளியாக்கியிருக்கான். நீ சொர்க்கத்துக்குள்ளே போனதுக்கு அப்புறம் உன்னுடைய நன்மை தீந்துருச்சு, நீ வா நரகத்துக்குன்னு யாரையும் என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் கூப்பிட மாட்டான். எவ்வளோ பெரிய கிருபையாளன் அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த வசனம் எதுக்காக நான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், ஃபமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரையரா வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரையரா, இந்த வசனத்தை நம்ம வருஷத்துடைய எண்டில் இருக்கிறோம். வருஷத்தின் எண்டு. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு என்ன டேட்டு? 26. ஒரு 4 நாள் 31 இருக்குதா இதில்? ஒரு 5 நாள். அந்த 5 நாளுக்கு அப்புறம் 2026 நியூ இயர் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பயணிக்க போகிறோம். அந்த எண்டில் இருக்கக்கூடிய நம்ம எவ்வளவு மிஸ்கால தர்ரத்தின் ஹைரு செஞ்சுருக்கோமா, மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரு செய்கிறோமா அப்படிங்கிற அந்த முஹாசபா நமக்கு இந்த எண்டில் நமக்கு கண்டிப்பாக வேணும். இப்படி முஹாசபா செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வசனத்தை இந்த எண்டில் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா ஒரு வருஷத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம்? முடிச்சு இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்க போகிறோம். அந்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அமலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தால் யா அல்லாஹ் அந்த நன்மைக்கான நற்குலி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு செய்யணும். தீமையாக இருந்தால் யா அல்லாஹ் இந்த தீமைக்கான தண்டனை நமக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அதனால் அதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் தவிர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இது ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த நியூ இயர் ஆரம்பத்திலேயே சில நேரம் நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னால், நியூ இயர் ஆரம்பத்திலேயே சில நேரம் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், பாவங்கள் செய்ய ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிடுறாங்க. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர சில முஸ்லீம்ஸ் என்னன்னா நியூ இயர் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கும்? எவ்வளோ மனசு கஷ்டம் என்ன? அப்போ அல்லாஹ் மிஸ்காலதரத்தின் ஷர்ன்னு சொல்லியும் நம்மளுடைய உள்ளத்தில் பயம் இல்லைன்னா நியூ இயருக்கு என்னெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க? இப்போது நம்ம கேக் வெட்டுறது எப்பயும் ஒரு ப்ராப்பராக ஒன்று வச்சுருப்பாங்க. கேக் வெட்டுதல், அப்புறம் புத்தாடை அணியுதல், நான் கரெக்டாக 12 மணிக்கு மெசேஜ் விஷஸ் பண்ணுறது என்ன, இந்த மாதிரி சில ஷெட்யூல்ஸ் என்ன செய்வாங்க? போட்டு வைப்பாங்க. அது முஸ்லீம்களே சில பேர் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ்வால் பாதுகாக்கப்படுறது தவிர நம்ம ஏரியாவில் வேணால் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த சென்னை மாதிரியான சிட்டி சைட்ஸ், அது மட்டும் இல்லை, சென்னைன்னு மட்டும் இல்லை, இங்கேருந்து ராஜபாளையத்தில் இந்த ஸ்ரீவிலையே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர முஸ்லீம்களாகவே இருந்து கொண்டு நியூ இயரு, தீபாவளி என்னென்னலாம் செய்யணும்ட்டு மாற்று மதத்தார்கள் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறாங்களோ அதே போல் செலிப்ரேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? முற்றிலும் தவிர்த்துக்கிறணும். யாரெல்லாம் அப்படி செய்கிறாங்களோ அவங்கள நம்ம தடுக்கணும். ஏன்னா நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு உம்மத்தா நம்ம இருக்கிறோம். குன்து ஹைர உம்மத்தின் அப்படிங்கிறது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா? சிறந்த சமுதாயம் நாம தான். அப்போ அந்த மாதிரியான அந்த விஷயத்துல நாம முதல்ல அதை ஈடுபடக்கூடாது. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதே போல சின்ன சின்ன தவறுகள் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுங்க கோச்சுக்குருவாங்களே அப்படிங்கிறதுக்காக விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அப்படின்ட்டு அனுப்புவோம். அப்படி தானே? அப்படின்னு அனுப்புவோம், ஸ்டேட்டஸ் வைப்போம். என்னடா இது மார்க்கம் இது கூட நமக்கு அனுமதிக்கலையா? கிடையாது, அனுமதி கிடையாது, அவ்வளவுதான். நம்மளுடைய மார்க்கம் பியூரான ஒரு அழகான ஒரு மார்க்கம், 100% நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அதனால தான் ரசூலுல்லாஹ் அவ்வளவு கவனமா இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னா இபாதத்துல கூட சில நேரம் குறை வைக்கிறதுல ரசூலுல்லாஹ் சொல்லவே எதுவுமே இது பண்ண மாட்டாங்க. அவங்க கால் வீங்கும் அளவுக்கு தொழுதாங்கல்ல ரசூலுல்லாஹ். என்னைக்காவது நீங்க கால் வீங்கும் அளவு நீங்க தொழுங்கன்னு என்னைக்காவது நம்மள சொல்லியிருக்காங்களா? எந்த சஹாபியை பார்த்தா சொல்லியிருக்காங்களா? கிடையாது.
ரசூல்லா அந்த அந்த இபாதத்தில் அவ்வளோ ஈடுபாடாக இருந்தாங்க. பட் அந்த இபாதத்தை விட மாற்று மதத்தார்களுடைய விஷயத்தில் ஒவ்வொன்றிலையும் கண்டிச்சாங்க ரசூலுல்லா. ஆடையில், அவர்களுடைய தோற்றத்தில், தாடி மீஸ் அதாவது மீசையை வளர்த்துட்டு தாடியை கத்தரிப்பது கூடாது. நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் மீசை என்ன செய்யணும், கத்தரிச்சிட்டு தாடியை வளர்க்கணும். இது சின்ன விஷயம் தானே, அதை சும்மா இது பண்ணிட்டு போகலாமே. ரசூலுல்லா ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டிச்சாங்க. ஏன் அவ்வளவு இபாதத்தா இருக்கக்கூடிய நோன்பு எவ்வளோ வந்துடும், நோன்பு வச்சா எவ்வளோ பெரிய கூலி. 70 வருஷம் அந்த நரகத்திலிருந்து எல்லாம் நம்மளை பாதுகாத்துருவான், நம்மளுடைய முகத்தை. புரியுதா? அப்படியான நோன்பை கூட அந்த யூதர்கள் ஆஷுரா நோன்பை தானே, ஆமா, ஆஷுரா நோன்பை 2 நோன்பா வச்சாங்க, சாரி 1 நோன்பா வச்சாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நமக்கு மாற்றம் செய்ய சொல்றாங்க. ஆஷுராவுல 9-10 நீங்க நோன்பு வைங்க அப்படிங்கறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு நன்மையான இபாதத்தில் கூட மாற்று மதத்தார்கள் நம்ம ஒப்பாக இருக்கக்கூடாது என்கின்ற அந்த இஸ்லாமிய மார்க்கம் போதனை செய்து அப்படின்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ். அதே போலதான் இந்த கபர் வணக்கம், அதாவது மன்னரையை வணங்கக்கூடிய அந்த இது செயல்பாடு எங்க இருந்து வந்துச்சு, கிறிஸ்டியன்ஸ்ல இருந்து வந்துச்சு. அவங்க தான் என்ன செய்வாங்க, மக்பர், அதாவது இது பண்ணுவாங்க, பேர் என்ன, கல்லறை கட்டுவாங்க. அதே போல மற்ற யூதர்களும் சரி, நபிமார்களுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலங்களா மாத்தினாங்களாம் யூதர்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இறந்து அடக்கம் பண்ண அந்த அடக்கத்தலத்தை கூட வணக்கத்தலங்கா நீங்கள் மாத்திராதீங்க. ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செஞ்சுட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய மரண நேரத்தில் கூட அதுதான்மா, யூதர்கள் நஸ்ரானியர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டுமாக, அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய வார்த்தை இறக்கக்கூடிய முதல் நாள் சொல்லக்கூடிய நசீஹத்துல இது இடம்பெறுது. என்னன்னா, யூதர்கள் நஸ்ரானியர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாவதாக. ஏன், எதனால, அல்லாஹுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக மாற்றி விட்டார்கள். சஹாபாக்களை என்ன அப்படி ஆக்கிறாதீங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. இப்ப எதுக்காக சொல்ல வர்றோம், இப்படி ஒவ்வொரு வருடமும் நியூ இயர் வரும், தீபாவளி வரும், வேற என்ன பர்த்டே வரும், அதே போல ஆனிவர்சரி, என்னென்னலாம் நாம மாற்று மதத்தார்கள்ட்ட இருந்து நமக்கு ஸ்பிரிட் ஆகுதோ அதை முடிந்தளவு வளரும் தலைமுறைகளாக இருக்கக்கூடிய நீங்க இப்பயே அதை நிப்பாட்டி ஸ்டாப் பண்ணிடணும். தோணும், அந்த நேரத்தில் தோணும், சரி ஒரு நம்ம பர்த்டேவே நாமளே செலிப்ரேட் பண்ணலன்னா அன்னைக்கு அப்படியே நம்ம என்ன செய்வோம், ஒரு ஏஞ்சல் மாதிரி ஃபீல் பண்ணுவோம். அப்படியே என்னமோ பெரிய சாதிச்சிட்ட மாதிரி. என்ன, நம்ம வந்ததே அல்லாஹ் அக்பர். நம்ம யோசிச்சு பார்க்கணும், 25 வருஷம் யாருல்ல, வலைக்கும் சலாம், வாங்க உட்காருங்க, கூட்டு போறீங்களா, சரி. அந்த வருஷம் நம்ம என்ன யோசிக்கிறோம், அன்னைக்குங்க என்ன யோசிக்கணும் தெரியுமா, 22 வயசாயிடுச்சு, இல்லை உங்களுடைய இதில் ஒரு 18 வயசாயிடுச்சு, 17 வயசாயிடுச்சு. அந்த 17 வயசுல நம்ம என்ன, நம்மளுடைய ஸ்டெப் எப்படி இருந்துச்சு, முன்னேறி இருக்கோமா, கல்வியில், வேற ஏதாவது அறிவு சார்ந்த விஷயத்தில், வேற ஏதாவது ஸ்கில் நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோமா, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் யோசிக்க மாட்டோம். அன்னைக்கங்க நாம் அப்படியே ஒரு இது மாதிரி என்ன செய்யறது, யோசிச்சுட்டு இருக்கிறது. அதனால இன்ஷா அல்லாஹ் அந்த சின்ன சின்ன விஷயத்துல நாம முற்றிலும் மாற்று மதத்தார்களுக்கு மாறு செஞ்சாதான் பெரிய பெரிய சிறுக்கான பிதஅத்தான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நுழையாம இருக்கும். நம்ம இப்போ சில பேர் பாருங்களேன், இந்த நன்னி நாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செயல், ஒரு அமல் செஞ்சுக்கிட்டே வருவாங்க. விதத்தா இருந்தாலும் அவங்களுடைய எண்ணங்கள் இன்னொன்று தெரியுமா, இவங்களை பார்த்தா நம்ம தூர விலகிடக்கூடாது. அவங்க எண்ணங்கள் கரெக்டு தான், நன்மைக்காக தான் செய்கிறாங்க, அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் அந்த நன்மையை தேடக்கூடிய முறை தான் தவறு. ஆனால் அவங்க அதிலிருந்து வெளியில் வரவே முடியலை. ஏன், அதுலேயே ஊறி போன நெல்லிக்கனி மாதிரி, அவங்க தேனில் ஊறி போன நெல்லிக்கனி மாதிரி, அதுலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியலை. ஆனால் அது போல் நம்ம இருந்துடக்கூடாது, நீங்கள் இருந்துடக்கூடாது. உங்கள் மூலமாக வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இஸ்லாம் மார்க்கமா பரிபூர்ணமான மார்க்கம். அந்த இஸ்லாம் மார்க்கத்துக்குள்ள என்னுடைய பழக்க வழக்கத்தையோ என்னுடைய சுயமான ஒரு விஷயங்களையோ நான் என்ன செய்யக்கூடாதுக்குள்ள நுழைக்கக்கூடாது. அதே போல மாற்று மதத்தார்களுடைய விஷயத்தை நானும் பின்பற்றக்கூடாது. இஸ்லாம் மார்க்கம் எதை சொல்கிறதோ அதன்படி நடக்கணுங்கிற அந்த நியத்தோடு ஒவ்வொரு வருடமும் நம்ம கடக்கணும். மறுபடியும் இதே ஒரு வசனத்தோடு முடிக்கிறேன். எந்த நன்மை செஞ்சாலும் அணு அளவு நமக்கு நன்மை இருந்தாலும் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். அதனால எந்த அமல் செய்கிறோம் என்பதை யோசிச்சு தெளிவான முறையில் நம்ம எடுத்து அமல் செய்யணும். அதே போல தீமையும் அப்படித்தான். அல்லாஹ் கிருபையாளன் இருந்தாலும் அந்த தீமை சில நேரம் நம்ம நன்மையை விட முந்திடுது.
மீசான் தராஸ்ல அல்லாஹ் நம்மளை எடை போடும்போது என்ன ஆகும், அந்த நம்ம நன்மை தட்டு தீமை தட்டு ஒன்று போல் இருந்தால் கூட சில நேரம் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆயிரும். மறுமையில் அல்லாஹ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டுருவான். யோசிச்சுப்பாரு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய மனசு வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறத விட, ஃபெயில் ஆகிட்டோம் தோத்துட்டோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுங்கிறத விட, வெயிட்டிங் லிஸ்ட்டில் உடைய மனசு பயங்கரமாக இருக்கும். அதை ஃபெயில் ஆகிட்டோங்கிறத விட யோசிப்பார், என்ன நடக்குங்கிற அடுத்தது என்ன நடக்குங்கிறது அது போலத்தான் நம்ம நினைக்கணும். ஒரு நன்மையை இன்னும் அதிகமாக, ஏன்னா இந்த ஒரு நன்மை மறுமையில் கண்டிப்பாக பலன் அளிக்கும். இந்த ஒரு தீமை கூடிருச்சுன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற அந்த எண்ணங்களோடு இன்ஷா அல்லாஹ் 2026 நல்ல முறையில் நன்மைகளை அதிகமாக செய்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்த மீசான் தராஸில் நன்மை தட்டை கணக்கக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அமல்கள் இருக்க வேண்டும். அதே போல் மாற்று மதத்தார்களுடைய எந்த பண்டிகைகளும் எந்த கலாச்சாரங்களும் இஸ்லாமிய மார்க்கத்தில் முக்கியமாக முஸ்லீம்களுடைய வாழ்வில் இடம்பெறாத அளவிற்கு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். أقول قولي هذا أستغفر الله لنا ولكم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.